எங்கள் நல்ல ஆண்டவரே, காவிரிகளில் நாங்கள் நடக்கும் பொழுது, அந்த கால தீமையில் நாங்கள் உழந்திருக்கும் பொழுது, உங்களுடைய வசனங்கள் வழியாக நீர் எங்களை வழி நடத்துகிறீர்கள். இப்பொழுது உங்களுடைய வார்த்தைக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் இந்த வேளையிலே ஓடி இறங்குவீராக. ஆண்டவரே, உடைய வார்த்தை ஜீவன் உள்ளது, உயிர்ப்பிக்க வல்லது. வாழ்வுள்ளவர்களுடைய வார்த்தை கேட்க எங்களை திடப்படுத்துகிறது. மீட்பர் இயேசுவினுடைய வேண்டிக் கொள்வோம். எங்கள் அருமையானவர்கள் அனைவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கடவுளுடைய நிறைவான அருளும் ஆசியும் உங்களோடு எப்போதும் தங்கியிருந்து உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்தி காப்பதாக. இந்த நாளிலே நம்முடைய தென்னிந்திய திருச்சபையாக நாம் சிந்திக்கும்படியாக நாம் கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு விடுவித்து வாழ அழைப்பு. Call to liberate. விடுவித்து நாம் வாழ அழைக்கப்படுகின்றோம். இந்த விடுதலை வாழ்வு என்பது பலவிதமான இக்கட்டுகள், கட்டுகளிலிருந்தும் கட்டுப்பாடுகளிலிருந்தும் விடுதலை பெறுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்கின்றோம். விடுதலை என்பது இஸ்ரேல் மக்களை பொறுத்தவரையிலும் கடவுள் மீது அவர் வைத்திருந்த நம்பிக்கை சார்ந்த அடிப்படையான ஒரு இறையல் என்பதை நாம் புரிந்திருக்கலாம். எகிப்தியர்களுடைய அடிமைத்தனங்களிலிருந்து அந்த மக்கள் விடுதலை பெற்றதே காலந்தோறும் அவர்களால் மறக்க முடியாத ஒரு சிறந்த இஸ்ரேலுடைய இறை அனுபவமாக இருக்கிறது. இஸ்ரேல் மக்கள் மீண்டும் மீண்டும் பல்வேறு விதமான அடிமைத்தனங்களுக்கு செல்லும் பொழுது, அடிமைகளாக செல்லும் பொழுது, அவர்கள் முதலில் அல்லது முந்தைய காலத்திலே அவர்கள் எகிப்தில் அடைந்த அந்த அனுபவத்தை அவர்கள் நினைவு கூறுவார்கள். கடவுள் ஆபிரகாமோடு செய்து கொண்ட உடன்படிக்கை, ஆபிரகாமின் வழிமரபினர்கள் அல்லது ஆபிரகாமின் சந்ததியினர் எதிர்காலத்தில் அடிமை தினத்துக்கு உள்ளாவார்கள். ஆனால் அவர்கள் சிறப்பாக வளமை மிக்கவர்களாக வளமோடு வாழ்வார்கள் என்கிற வாக்குறுதியையும் கடவுள் கொடுத்திருக்கிறார். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 13வது வசனம் நீங்கள் அதை வாசிச்சீங்கன்னா தெரியும். 13, 14 ஆதியாகமத்திலே வாசிக்கலாம். இவைகளை வாக்குறுதியாக கொடுத்திருக்கிறார். உன்னுடைய சந்ததி வழிமுறை வழித்தோன்றல் யாவும் அடிமையாக இருக்கும். எகிப்தில் அவர்கள் இருப்பார்கள், ஆனால் அவர்கள் பின்னாளிலே அவர்கள் சேவித்த கடவுளை விட்டு என்னிடம் திரும்புவார்கள், நான் அவரை விடுவிப்பேன் என்று சொல்கிறார். இந்த இஸ்ரேலின் கடவுள் என்பவர் வெறும் வாக்குறுதிகளை மட்டும் அள்ளி தருகிறவராக அல்ல. வாக்குறுதியின் கடவுள் மட்டுமல்ல, இஸ்ரேலின் கடவுள் தம் மக்களை விடுதலைக்கு நேராய், விடுதலை வாழ்வுக்கு நேராய் வழி நடக்கிற கடவுளாகவும் அவர் இருக்கின்றார். எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவர் தம் மக்களுக்கு விடுதலை அளிப்பவர் மட்டுமல்ல, லேவியராகமம் 25ஆம் அதிகாரம் 8 முதல் 17 முடிய இருக்கிற பகுதியின் அடிப்படையிலே யூபிலி கொண்டாட்டத்தை பற்றி அவர் சொல்லப்படுகிறது. இந்த யூபிலி என்பது ஒவ்வொரு 50ஆம் ஆண்டினுடைய கடைசி மாதத்தின் அந்த 7ஆம் வாரத்தில் அவர்கள் அதை கொண்டாடுவார்கள். அப்பொழுது மக்கள் பெற்ற கடன்கள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும், நிலங்கள் மீண்டும் அந்த உரிமையாளருக்கே சென்று சேரும், ஒப்படைக்கப்படும், அடிமைகள் விடுதலை பெறுவார்கள். இவைகள் எல்லாம் அந்த யூபிலி ஆண்டுகளில் விடுதலையாக இருக்கிறது. மக்கள் மட்டுமல்ல, இயற்கையும் அங்கே விடுதலை பெறுகிறது, அனைத்து விலங்குகளும் விடுதலை பெறுகிறது. அப்போ கடவுள் எகிப்திலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து அந்த மக்களை விடுவித்தது போல நாமும் ஒருவரை ஒருவர் விடுவித்து வாழ அழைக்கப்படுகின்றோம். இந்த விடுதலை வாழ்வின் அனுபவம் அது தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. எவ்வாறு கடவுள் வரலாற்றில் செயலாற்றினார், அதை பெற்ற மக்கள் தாம் பெற்ற வாழ்வு
ஏசாயா 43ஆம் அதிகாரம் 19வது வசனம் அங்கே சொல்லப்படுகிறது. ஏசாயா இறைவாக்கினர் அங்கே அவர் வழியாக சொல்லப்படுகிற காரியம், மக்கள் பாபிலோனிய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற்று வந்ததை ஒரு புதிய விடியலாக, புதிய விடியல் பயணமாக, புதிய பிறப்பாக அங்கே அவர் சொல்லுகிறார். அதற்கு காயல் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. வாசிங்க 19வது வசனம். Behold, I am doing a new thing. Now it springs forth. Do you perceive it? I will make your way in the wilderness and rivers in the desert. அப்படியென்றால் பாலைவனத்திலே நீரோடைகளை தோன்ற செய்கிறவர், பாதையற்ற இடங்களிலே பாதையை உருவாக்கினவர். உன்னுடைய வாழ்க்கையிலே விடுதலை பெறவே முடியாது. ஆனால் உன்னுடைய வாழ்க்கையிலே அடிமைத்தனத்திலிருந்து உம்மை விடுதலை செய்து, உம்முடைய துன்பத்திலிருந்து உம்மை மீட்டு, உமக்கு நான் அழகான வாழ்வை கொடுத்தேனே, அதை நீ மறந்துவிடக்கூடாது. நீயும் பிறருடைய வாழ்விலே பாதை அமைக்கிறவராக, பிறருடைய பாலைவனத்திலே நீரோடை தோன்ற செய்கிற ஒரு விடுதலை தாயகர்களாக நீங்கள் திகழ வேண்டும் என்பதை ஆண்டவர் சொல்லுகிறார். அப்ப நான் உங்களுக்கு விடுதலை வாழ்வை வழங்கினேன் என்றால் நீங்களும் போய் அந்த பணியை செய்யுங்கள். இது ஆண்டவர் உரைக்கின்ற வாக்கு. அப்படி என்றால் நான் எப்படி விடுதலை வாழ்வு செய்ய முடியும்? அப்ப விடுதலை வாழ்வுனா என்ன? எங்கே மக்கள் அடிமையாக இருக்கிறாங்க? இப்ப அடிமை யாரும் இல்லையே, நுகத்தடிகளை யாரும் சுமக்கவில்லை. நான் போய் எப்படி அவங்க அதை ரிலீஸ் பண்றது அப்படின்னா, எதிலிருந்து விடுதலை கொடுக்க வேண்டும் என்பதையும் ஆண்டவர் நமக்கு இந்த நாளிலே கற்றுக் கொடுக்கிறார். ஏசாயா 51ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை பார்த்தீங்கன்னா, The Spirit of the Lord God is upon me, because the Lord has anointed me to bring good news to the poor. அப்போ ஏழைகளுக்கு, எளியவர்களுக்கு நற்செய்தி. அந்த 2 வாசகங்களிலே நாம் எவ்வாறு விடுதலை கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் இந்த நாளிலே கற்றுக் கொடுக்கின்றார். அங்க பார்த்தீங்கன்னா, 1 சிறைப்பட்டோர், சிறுமைப்பட்டோருக்கு சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும். 2வது இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதல். 3வது சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை. 4வது கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்ப்பிடல். அடுத்து தேவ நீதியை சரிக்கட்டும் நாளை கூறுதல். 6வது துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்தலும். இவைகள் தான் உண்மையான விடுதலை. இதுதான் விடுதலை வாழ்வு. இந்த நுகத்தடியை யாரெல்லாம் சுமந்திருக்கிறார்களோ அவர்கள் வாழ்விலே விடுதலை கொடுப்பதுதான் உண்மையான விடுதலை வாழ்வு என்பதை ஆண்டவர் இங்கே சுட்டி காட்டுகின்றார். இந்த நெந்து காலங்கள், இந்த வசந்த காலங்கள் அழகிய காலங்கள், நம்மை சீர்தூக்கி பார்க்கிற காலங்கள், கடவுளோடு அதிகமாய் நாம் நெருக்கமாய் இருக்கின்ற காலங்கள், ஜெபம், தவம், உபவாசம், ஈகை, 4 பேர் உதவி செய்வது, இதெல்லாம் ஒருங்கே கொண்ட காலங்கள் தான் இந்த காலம். இந்த காலங்களிலே நாம் விடுதலைக்காக ஏங்கிக் கொண்டிருக்கின்ற மக்களுடைய வாழ்விலே விடுதலை வாழ்வை அளித்து நாம் பயணிக்க ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். லூக்கா 13ஆம் அதிகாரம் 10 17 முடிய இருக்கிற திருவாசகங்களை இன்றைய ஞானத்துக்கு என்று நான் எடுத்திருக்கின்றேன். லூக்கா 13 நமது இலக்கியங்களும் கற்பனை கதைகளிலும் இந்த முதுகு தண்டு வளைந்து அது கூன் விழுந்த நிலையில் இருக்கும் ஆண்களும் பெண்களும் தீமைக்கு அல்லது தீமை வடிவங்களாக சித்தரிக்கப்படுவார்கள். இந்த கூன் விழுந்த இந்த சமூக மாதிரி இருப்பாங்க. ஒரு நெகட்டிவான ஒரு கேரக்டர் காட்டணும், தீமை ஈவில் ஸ்பிரிட் இருக்கணும் அப்படின்னா உடனே கற்பனை கதைகளிலும் அந்த சித்திரங்களில் நம்ம பார்க்க உடனே ஒரு கூன் விழுந்த ஒரு அம்மாவை காட்டுவாங்க. வயசான ஒரு ஸ்டிக்கர் கையில வச்சுட்டு கோல் வச்சுட்டு இருக்கிற மாதிரி. இந்த ஹங்பேக் அப்படின்னு சொல்லுவாங்க. இஸ்ரேல் மக்களிடையும் இது போன்ற கூன் விழுந்த மக்கள் இருந்தால் அவர்கள் சாபத்துக்கு உள்ளானவர்கள் என்கிற நம்பிக்கை அந்த மக்களிடம் இருந்தது. அப்போ இந்த மக்கள் என்ன செய்யணும்னா, ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வருவதற்கு அனுமதி கிடையாது. உனக்கு கூன் விழுந்துச்சா, உன் வாழ்க்கையில ஒரு உடல்நல ஊனமுற்றிருக்கிறாயா, குறைபாடுகள் இருக்கா, ஆலயத்துக்குள்ளே வர வேண்டாம், முடியாது. ஆலயத்துக்குள்ளே நீ காணிக்கை படைக்க முடியாது என்பதையும் இங்கே சொல்லப்படுகிறது. லேவியராகமம் 21ஆம் அதிகாரம் 6-7 வசனங்கள், 14-17 வசனங்கள் அதை அழகாய் சொல்கிறது. 14-17 இருக்கு. 18 வாசிங்களேன்.
இந்த லிஸ்ட்ல இருக்கலாம். 20வது வசனம் வாசிங்க. தேவியராக சொல்லப்படுகிறது. உடல் ஊனமுற்றோ அங்கவீனமுள்ள ஒருவனும் கர்த்தருக்கு என்று தகன பலிகளை காணிக்கைகளை செலுத்த முடியாது. உடல் ஊனமுற்றவர்கள், குறிப்பாக ஊன் விழுந்தவர்கள், பார்வையற்றவர்கள், உடலிலே பல்வேறு காயங்களை பெற்றவர்கள் அங்கே ஆலயத்தில் தகன பலிகளை பலி செலுத்த முடியாது, காணிக்கைகளை செலுத்த முடியாது. இது லேவியராக சட்டம் இங்கே சொல்கிறது. அப்ப 23வது வசனம் 21-23 அவன் அங்கவீனம் உள்ளவனாக யார்? அவன் என் பரிசுத்த ஸ்தலங்களை பரிசுத்த குலைச்சலாகாதபடி திரைக்குள்ளே போகாமலும் பலிபீடத்தண்டையிலும் சேராமலும் இருக்க வேண்டும். சேராமலும் இருப்பானாக. இது அவனுக்கு கொடுக்கின்ற கட்டளை. எனவே இந்த அம்மா கூன் விழுந்த ஒரு நிலையில் இருக்கிறது. அன்பேக்டர் ஒரு அம்மா. அவ எத்தனை வருடங்கள்? 18 வருடங்கள். நிச்சயமா இந்த அம்மா பத்தி வயதானவங்க தான் இருந்திருக்க முடியும். நல்ல அவர்கள் ஆண்டு அனுபவித்து பிள்ளைகளால் வளர்த்து ஒரு நிலையில் இருப்பாங்க. மேபி தனிமையாக கைவிடப்பட்ட ஒரு நிலையில் ஒரு அம்மாவா இருந்திருக்கலாம். நம்முடைய கற்பனை வயது நிரம்பிய ஒரு கூன் விழுத ஒரு நிலை. ஏனென்றால் வயதான கூன் விழுதுன்னா ரொம்ப சாதாரண பர்சனா இருப்பாங்க. ரொம்ப ஏஜ்டா இருந்தாலும் இந்த கூன் விழுகிற ஒரு நிலைமை இருக்கு. அப்போ இவங்க இந்த கூன் விழுந்தவர்கள் 18 ஆண்டு காலங்கள் இருக்கிறாங்க. அப்போ 18 ஆண்டு காலங்கள் இந்த தேவியருடைய சட்டத்தை உள்ளடக்கியவராய் பலிபீடத்தண்டை வரவில்லை, காணிக்கைகளை படைக்கவில்லை, பலிகளை செலுத்தவில்லை. எவ்வளவு வேதனை! கடவுளுடைய ஆலயத்திலே போகிறோம், ஆனால் காணிக்கை செலுத்த முடியாது. ஏனென்றால் நான் அசுத்தமாயிருந்தேன். அந்த பரிசுத்த ஸ்தலத்திலே செல்வதற்கு எனக்கு உரிமை இல்லை. ரொம்ப வேதனையாக 18 ஆண்டு காலங்கள் அந்த அம்மா தன்னுடைய உடலில் மட்டுமல்ல, உள ரீதியாக உள்ளத்தளவிலும் அவர்கள் பாதிப்புக்குள்ளாயிருக்கிறார்கள். அப்போ இந்த 18 ஆண்டு காலங்களாய் உடலில் கூன் விழுந்திருக்கிற அந்த அம்மாவை எல்லோரும் ஆவி என்றும் தீய ஆவி அல்ல தீய சக்தி பிடித்தவென்றும் அந்த பெண்ணை ஒதுக்கி வைத்திருந்த நிலையிலே ஆண்டவர் இயேசு அப்பெண்ணை அணுகி சென்று அவரை குணமாக்குகிறதை இந்த நற்செய்தி நூலிலே நாம் பார்க்க முடிகிறது. இந்த சினாப்டிக் காஸ்பல்ஸ் என்று சொல்லுவாங்க. மத்தேயு, மார்க்கு, லூக்கா சமநோக்கு நற்செய்தி. அதிலே இந்த செய்தி இடம்பெறவில்லை. லூக்காவில் மட்டும் இந்த அற்புத செயல்கள் கூன் விழுந்த பெண்ணை குணமாக்குகிற லூக்காவில் மட்டும் பதிவு செய்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த ஓய்வு நாளில் இயேசு நோயுற்றோரையும் உடலில் ஊனமுற்றோரையும் பாதிக்கப்பட்டோரையும் குணமாக்குவதை வழக்கமாக தன்னுடைய திருப்பணியில் ஆண்டவர் கொண்டிருந்தார். ஓய்வு நாள் மனிதருக்காக உண்டாக்கப்பட்டது என்பதை இயேசு அவ்வப்போது சொல்லிக் கொண்டே வந்தார். அதை தம்முடைய செயலில் காட்டு வண்ணமாய் இந்த ஓய்வு நாள் என்பது பரிசுத்தமான நாள். இந்த பரிசுத்தமானதே நன்மை செய்வதை தான் ஆண்டவர் வழக்கமாக பெற்றிருந்ததை நாம் பார்க்க முடிகிறது. மேலும் ஓய்வு நாளில் நன்மை செய்வதும் உயிர் காப்பு வேலைகள் செய்வதும் இதுதான் முக்கியமானது. எதை விட என்றால் விருத்த சேதனம் செய்வதை விட, பலிகள் போன்ற சடங்குகளை செய்வதை விட இவைகள் தான் சிறப்பானது. அப்ப நன்மை செய்ய நாம் பழக ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். கடவுள் எல்லாவற்றையும் அண்ட சராசரத்தில் படைத்தார். படைத்து முடித்தவர் 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். ஒருவேளை வசனம் நமக்கு அப்படி சொல்லலாம். உலகம் அனைத்தும் படைத்த கடவுளுக்கு ஓய்வு தேவையா? அவர் ஓய்வு எடுக்கிறார், ரெஸ்ட் வேணுமானா நிச்சயமாக அவர் ரெஸ்ட் எடுக்கவில்லை. அப்ப அவர் என்ன செய்தார் அப்படின்னா, இந்த மக்கள் எல்லாவற்றையும் படைத்த தம்முடைய இயற்கை உட்பட அண்ட சராசரனுடைய வாழ்விலே விடுதலை பணி ஆட்சி கொண்டிருந்தார். ஓய்வு இல்லாமல் உழைத்துக் கொண்டே இருக்கிறவர் கடவுள். அவருக்கு ஓய்வு கிடையாது. அப்படின்னா இந்த ஓய்வு இல்லாமல் விடுதலை வாழ்வை தம்முடைய பணியாகவே கடவுள் செய்து வருகிறார். இயேசு இங்கே இந்த விதமான கற்பித்தலை 4 நற்செய்தி நூலிலும் இங்கே சொல்லுகிறார்கள். குறிப்பாக லூக்காவில் அதிக அழுத்தம் கொடுத்து ஓய்வு நாளிலே கடவுள் செய்த அற்புதங்களை 2 இந்த பகுதியில் பார்க்கலாம். அதாவது 1 இந்த 13ஆம் அதிகாரத்திலே உடலிலே கூன் விழுந்த பெண்ணை பற்றி கூட பார்ப்பார். அதே 14ஆம் அதிகாரம் முதல் 6 வசனங்களை பார்த்தீங்கன்னாக்கா இந்த டிராப்ஸி அதாவது நீர்க்கோவையால் பாதிக்கப்பட்ட குணமாக்குவார். அப்போ ஓய்வு நாளிலே கடவுள் ஆண்டவர் இந்த குணமாக்குகின்ற செய்திகளை, குணமாக்குகின்ற செயலை செய்கிறதை நாம் பார்க்க முடிகிறது.
முதல் லூக்காவிலே சிறப்பிடம் குறித்துள்ளது. ஓய்வு நாளிலே ஆண்டவர் கற்பித்தார், போதித்தார். அப்ப ஓய்வு நாளிலே ஆண்டவர் கற்பிக்கிறார். லூக்கா 6:6 வாசிங்கள. ஜெப ஆலயத்தில் உபதேசித்தார். அது ஓய்வு நாளாக இருந்தது. லூக்கா 4:31 அவர் கப்பர்நகூமிலே சென்று அங்கே இருந்த ஜெப ஆலயத்திலே உபதேசம் பண்ணினார், கற்பித்தார். இயேசு எருசலேம் பயணத்தின் போது ஒரு ஊரிலே ஒரு தொழுகை கூட ஜெப ஆலய வழிபாட்டிலே அவர் கற்பித்துக் கொண்டிருக்கிறார், போதித்துக் கொண்டிருக்கிறார். அந்த நேரத்திலே வாழ்க்கையிலே நிமிர முடியாத ஒரு அம்மா, கூன் விழுந்த நிலையில் இருந்த ஒரு அம்மா வழிபாட்டிலே இணைந்திருக்கிறார்கள். அப்படியெல்லாம் அந்த கூன் விழுந்த அந்த நபருக்கு அவருக்கு முன்னால் தொழுகையில் ஈடுபட்டிருந்த ஆண்டவரை நாம் இங்கே பார்க்கின்றோம். தமது கற்பித்தல் பணியை தற்காலிகமாக நிறுத்திவிட்டு ஆண்டவர் உடனடியாக சென்று அந்த அம்மாவை அணுகி சென்று அவர்கள் வாழ்விலே அற்புதம் செய்கிறார், அவர்களை குணப்படுத்துகிறார். கற்பித்தலை விட குணமாக்குதல் ஆண்டவருக்கு மிகவும் நேர்மையாக பிடித்தமாக இருந்தது. இயேசுவின் பார்வையால் அவருடைய பார்வை அந்த அம்மா மேல பட்டது. இயேசுவின் அனுகிரக பார்வை அவர் மீது படுகிறது. அவருடைய வார்த்தையால் குணமாக்குகிறார். அவருடைய கொடுதலால் அந்த பெண்மணி அப்படி நிமிர்கிறார்கள், குணப்படுகிறார்கள். லூக்கா 10:9 பாருங்க, வாசிங்க. லூக்கா 10:9. பிணியாளிகளை உடல்நலம் குன்றியவர்களை அவர் குணப்படுத்தி அதன் பிறகுதான் இறையாட்சிக்குரிய பணிகளை செய்தார். அதே லூக்கா 8:1. பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் கடவுளுடைய ராஜ்யத்தை பிரசங்கிக்கிறார். அதன் முன்னதாய் அந்த உடல்நலம் குறைந்ததை குணப்படுத்துகிறார். லூக்கா 9:2. தாம் மட்டுமல்ல தம்முடைய சீடர்களையும் கடவுளுடைய ராஜ்யத்தை பிரசங்கிக்கும் போது நீங்கள் இப்படிப்பட்ட சுகவீனமானவருக்கு சுகம் கொடுங்கள், இதையும் ஆண்டவர் இதெல்லாம் ஓய்வு நாளிலே செய்ய பழகுங்கள் என்று நம்முடைய சீடர்களுக்கு ஆண்டவர் கற்பித்தார். இப்ப வாசிங்க லூக்கா 13:12 வசனம். ஆண்டவர் அந்த பெண்மணியை தேடி செல்கிறார். அந்த மாதிரி கூன் விடுத நிலையில கீழே இருக்கிறத பார்க்கிறார், மேல நிமிர்ந்து பார்க்கறதுக்கு வாய்ப்பு 18 வருஷம் கீழே பார்க்கிறார், நிமிர்ந்து பார்க்க முடியாது. இயேசு அவர் அண்டை செல்கிறார், அவரை அன்னிக்கு செல்கிறார், வார்த்தையினாலே பேசுகிறார். அம்மா நீங்கள் விடுதலையாக்கப்பட்டீர்கள் என்று சொல்லி உடனே தம்முடைய கைகளை அவர் மேல வைக்கிறார். அம்மா குணமடைந்த உடனே அவர்கள் நிமிர்கிறார்கள். முதல் முறையா 18 வருஷம் கழிச்சு அந்த அம்மா நிமிர்ந்து நிற்கிறாங்கன்னா எவ்வளவு அற்புதம், எவ்வளவு மிக சிறப்பான ஒரு அழகான நேரம் இது. நிமிர்ந்து இருக்கிறார். அப்படி நிமிர்ந்து பார்க்கும் பொழுது அவர்கள் பார்த்த முதல் முகம் இயேசுவின் முகம். அவர்கள் பூமியிலேயே பார்க்கிறார்கள். அப்படியே மேல நிமிர்ந்து பார்த்தது இதை யார் என்னை தொட்டதுன்னு சொல்லி அப்படி நிமிர்ந்து மேல பார்க்கிறாங்க. அந்த கருணை வள்ளலாக இயேசுவின் முகத்தை முதலிலே அந்த அம்மா காண்கிறார்கள். எவ்வளவு ஒரு அழகான அற்புதமான செயல். இப்போ இயேசுவை பார்த்த மாத்திரத்திலே கடவுளை போற்றி புகழறாங்க. கடவுள் எவ்வளவு சிறப்பானவர் என்பதை துதிக்கிறார்கள். வாழ்க்கையிலே கஷ்டப்பட்டவங்க, கூன் விடுத நிலையிலே கூலி குறுகி போயிருந்தவங்க இயேசு அவரை தொழுகிறார், நிமிர்ந்து நிற்கிறார். நிமிர்ந்து நின்றவர் ஆண்டவரை காண்கிறார், ஆண்டவரை கண்டவர் கடவுளை போற்றி துதிக்கிறார். இது மாபெரும் செயலாக லூக்காவிலே நாம் காண்கின்றோம். இந்த விக்ரன் பேட்ச் என்று சொல்லக்கூடிய ஒரு இந்திய பிலிம் இண்டஸ்ட்ரியில அவங்க ரொம்ப சிறப்பான ஒரு டைரக்ஷனாக பண்றாங்க. திரைப்படத்தை அவங்க ஒரு ஆர்டிகல் ஒன்று எழுதுறார், ஒரு கட்டுரை ஒன்று எழுதுறார். அந்த கட்டுரை நோ ஒன் ஷுட் ஸ்டாண்ட் பிட்வீன் யூ அண்ட் காட், அதாவது உனக்கும் கடவுளுக்கும் இடையே யாரும் குறுக்கே நிற்கக்கூடாது என்பதை போன்ற ஒரு கட்டுரை அவர் எழுதினார். இந்த கட்டுரை எழுதி அதுல என்ன அப்படின்னா நான் ஷார்ட்டா சொல்றேன். ஒரு பள்ளிக்கூடத்திலிருந்து மாலை நேரம் வீடு
ஓடி வருது. இவங்க ஒரு அப்பார்ட்மெண்ட்ல நிக்கிறாங்க, கேட் கட்ட போறாங்க. குழந்தை வண்டியில இருந்து இறங்கிச்சு. ஓடி வந்து என்ன பண்ண குழந்தை ஓடி அம்மான்னு பிடிக்கும் இல்லையா, அந்த அம்மான்னு பிடிக்கும். அம்மாவா கையை நீட்டிட்டு போறாங்க, பிள்ளை தூக்க, பிள்ளையும் அம்மா கை நீட்டிட்டு வருது. இடையில குறுக்க போனாங்க. கேட் கீப்பர் இருக்கிறாங்க, அந்த செக்யூரிட்டி. அவ போயிருந்து இந்த டைம் கிடையாது, இப்பதான் நீ அம்மா தொடக்கூடாது, இல்ல நீ அம்மா நீ வந்து மகனை தொடக்கூடாது அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த கட்டுரை இருக்கு. இதை கேட்கிறவங்களுக்கு, படிச்சவங்களுக்கு, இதை அந்த காணொலியில பார்த்தவங்க ரொம்ப என்ன இப்படி எழுதியிருக்கிறாரு, எவ்வளவு பெரிய இயக்குனர் இவர், இந்த பட்சி இவர் வந்து இப்படி எழுதியிருக்கிறாரு அப்படின்னு இந்த இடத்துல நான் இருக்கிறேன். கடவுள் இயேசு வழியாக அற்புதம் செய்கிறார். அந்த அம்மா ஒரு குழந்தையை போல நின்று அந்த அற்புதத்தை பெற்றுக் கொண்டாங்க. இடையே குறுக்கே தடைகள். யாரு? பரிசேயர்கள். கேட் கீப்பரை போல அந்த பரிசேயர்கள் தடை செய்கிறாங்க. காவல்கார் செய்தவர்கள். ஜெப ஆலய தலைவர் அதை செய்கிறார். அரவணைத்து வாழ ஆண்டவர் அழைப்பு கொடுக்கிறார். ஆனால் அதை சில பேர் தடுக்க நினைக்கிறார்கள். 14வது வசனம், லூக்கா 13:14. அப்போ ஆண்டவர் என்ன செய்யறாரு, அந்த அம்மாவுக்கு ஒரு பேரை வைக்கிறார். இவள் ஆபிரகாமின் குமாரத்தி மகள். ஆபிரகாமை இருக்கிறார். ஆபிரகாம் சந்ததின்னு சொன்ன பார்த்தோம் இல்லையா, அந்த ஆபிரகாமை ரிலேட் பண்ணி இவங்க ஆபிரகாமின் வம்சத்தில் வந்த அவருடைய மகள் அப்படின்னு ஒரு ஐடென்டிட்டி அடையாளத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். யாரெல்லாம் உடலில் அல்லது மனதளவில் ஒடுக்கப்பட்டிருக்கிறார்களோ, துன்பத்தை அனுபவித்திருக்கிறார்களோ, யாரெல்லாம் வேதனையிலே தள்ளப்பட்டிருக்கிறார்களோ அத்தனை பேரும் ஆபிரகாமின் பிள்ளைகளாய் இருக்கிறார்கள். இந்த உறவைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார். இப்போ நம்ம எல்லாம் கூட கஷ்டப்படுற நேரத்துல, நோயினாலே தவிக்கிற நேரத்துல, பாதிக்கப்படுகிற நேரத்துல நம்ம எல்லாரும் நினைச்சுக்கிறோம் ஆண்டவர் நம்மை ஆபிரகாமின் குமாரனாக, ஆபிரகாமின் குமாரத்திகளாக உறவு வைத்து நமக்கு அற்புதம் செய்ய ஆண்டவர் சுத்தமாய் இருக்கிறார். இதைத்தான் லூக்காவில் நாம் பார்க்கிறோம். இந்த அற்புதம் செஞ்சுட்டு அதோட அந்த இடத்துல எஸ்கேப் பண்ணி போற இந்த ஜெபாலய தலைவர்கள், பரிசேயர்கள் இவருடைய உள்ளத்தை எல்லாம் படம் பிடித்து பார்க்கிறவர்களா, மனுஷன் என்ன நினைக்கிறான் அப்படின்னு அவங்களுடைய சிந்தனைகளை அவங்களுடைய முகத்துல இருந்து நம்ம பார்த்துடலாம். அல்லது அவங்க செய்கையிலிருந்து நம்ம சின்ன சின்ன சைன் லாங்குவேஜ் கொடுப்பாங்க, அதுல இருந்து நம்ம பார்த்துடலாம். அப்ப என்ன அப்படின்னா, இவர் என்ன செய்யறாருன்னா, அந்த அம்மாவுக்கு அற்புத சுகம் கொடுத்தது மட்டும் இல்லை, அந்த அம்மாவுக்காக வாதாடுகின்றார். என்ன வாதாடுகிறார் அப்படின்னா, ஆபிரகாமின் மகள் சொல்லிட்டதோட 15வது வசனத்துல, லூக்கா 13:15 பரிசேயர்கள் அந்த ஜெபாலயத்தை எல்லாரும் பார்த்துட்டு, நீங்கள் எப்படி இருக்கிறீங்க தெரியுமா, வெளிவேடக்காரரை போல இருக்கிறீங்க, மாயக்காரரை போல இருக்கு. உங்ககிட்ட மாயம் இருக்கு. அப்ப நீங்க வந்து ட்ரூத்ஃபுல்லா இல்ல, வெளிவேடக்காரர் என்ற பட்டத்தை கொடுக்குற இந்த அம்மாவுக்கு ஆபிரகாமின் மகள் சொல்றாரு. அவங்கள பார்த்துட்டு அவன் ஜெபாலய தலைவர் எவ்வளவு பக்தியான ஆசாரியப்படி அவங்கள பார்த்துட்டு, நீ வெளி வேஷம் போடுற, வெளிவேடக்காரர் பகிரங்கமாய் நம்ம சார்பில் இருந்து ஆண்டவர் அவர்களை சாடுகின்றார். அப்ப சொல்லிட்டு அவங்க இன்னுமே பேசுறார். நீங்கள் ஒவ்வொருவரும் ஓய்வு நாளில் உங்களுடைய ஆட்டையாவது மாட்டையாவது கழுதையாவது நீங்கள் கழற்றி கொண்டு போய் கட்டப்பட்டிருக்கும், கட்டப்பட்டதை கட்டவிழ்த்து நீங்கள் போய் தண்ணீர் காட்டுவதில்லையா? இந்த பிள்ளையும் கட்டப்பட்டிருந்தார். இந்த அம்மாவும் வியாதியினாலே கட்டப்பட்டார். இந்த அம்மாவும் தீமையினாலே கட்டப்பட்டிருந்தார். இந்த அம்மாவும் ஒடுக்குதலை அனுபவித்தார். நான் இந்த நாளிலே கட்டவிழ்த்தேன், நீங்கள் கட்டவிழ்த்தீர்கள். கழுதைகளையும் ஆடுமானங்களையும் நானும் கட்டவிழ்த்தேன். அம்மாவுடைய வாழ்க்கை விடுதலை பெற அதற்கு நீங்கள் தண்ணீர் கொடுத்தீர்கள். இந்த அம்மாவுடைய வாழ்வாதாரத்தை நான் கொடுத்திருக்கிறேன். இது எப்படி குற்றமாகும்? இயேசு வாதிக்கிறார். சங்கீதம் 9:9 அங்க வாசிங்க. ஒடுக்கப்பட்டவருக்கு ஆண்டவரே அடைக்கலம், நெருக்கடி வேளையில் புகலிடம் அவரே. அதே சங்கீதம் 9:10 வாசிங்க. ஆண்டவரே ஆண்டவரை நம்பி இருக்கிறாங்க. ஏன் தெரியுமா? அவரை தேடி வருகிறவர்கள் ஒருவரையும் ஆண்டவர் கைவிடுவது. நீங்க அவரை தேடி வந்திருக்கிற நாளைக்கு நம்ம தேடி வந்திருக்கிறோம், இயேசுவை தரிசிக்க வந்திருக்கிறோம், நம்ம அவரை துதிக்கிறோம், போற்றுகிறோம். நம்மை தேடி வந்த நம்ம ஒவ்வொருவரையும் ஆண்டவர் கைவிடுவதில்லை, கைவிட போவதில்லை. ஹல்லேலூயா! ஆண்டவர் நம்மை அற்புதமாய் வழி நடத்துகிறார். நம்ம அப்படியே மூடி குறுகி எதிர நம்ம மூடி குறுகிறோமோ அதே இடத்துல ஆண்டவர் நம்மை நிமிர வைக்கிறார். அதே இடத்துல ஆண்டவர் நம்மை நிமிர்ந்து
பார்க்கும்போது இயேசுவை நாம் பார்க்க வேண்டும். இயேசுவின் முக அழகை நாம் பார்க்க வேண்டும். கடவுளையே நாம் துதிக்க அழைக்கப்படுகின்றோம். இந்த கைவிடாத கர்த்தர் இந்த பெண்ணினுடைய துன்ப வேளையிலே உதவி செய்யும் சகாயராக ஆண்டவர் இருக்கிறார். சங்கீதம் 9:14 நீங்க பாத்தீங்கன்னா அதை சொல்லப்படுகிறது, பொல்லார் செய்த செயலில் அவர்களை சிக்கி கொண்டாங்க. அந்த வசனத்தை வாசினத்தை 14 அவங்க தப்பு செய்யறாங்க பாருங்க. என்னைக்காவது ஒரு நாள் அவங்க வாயில் அவளே மாட்டிக்குவாங்க. நீ அவன் சிக்கணும்னு அவசியம் இல்லை, அவளை சிக்கிக்குவாங்க. அப்படிதான் இந்த ஜெபாலய தலைவர் பரிசேயர்கள் மாட்டிக்கொண்டாங்க. இயேசு தம்முடைய கேள்வி ஞானத்தால் பரிசேயர்களை அவர் சிக்க வைக்கிறார். இப்ப அதுக்கு ஒரு உதாரணத்தை சொல்றார். ஏசாயா 1:16-17 ஏசாயா 1:16-17 உங்களை கழுவி தூய்மைப்படுத்துங்க, பொல்லாப்பை அகற்றுங்கள், அப்புறம் தீமை செய்து மூணு கண்டிஷன். ஒண்ணு, உங்களை கழுவி தூய்மை பண்ணி, ஜெபாலய தலைவனா இருக்கட்டும், பரிசேயனா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், முதல்ல உங்களை தூய்மைப்படுத்தி பரிசுத்தமாக்கிக் கொள்ளுங்கள். தீய செயலை விட்டு அகலுங்கள், தீமை செய்வதை விட்டு ஒழியுங்கள். இருந்து காலத்தில் ஆண்டவர் எடுத்து பேசுறார். இந்த 3 காரியத்தையும் நம்ம கடைபிடிக்கணும். அப்ப இதை சரி, நான் இதை விட்டுறேன், அப்புறம் என்ன செய்யணும்? அதை ஃபாலோயிங் அந்த 17 verse நன்மை செய்ய கற்றுக்கொள்ளுங்கள், நியாயத்தை தேடுங்கள், ஒடுக்கப்பட்டோருக்கு ஆதரவு உதவி செய்தல், திக்கற்றவர்களுக்கு நீதி வழங்குங்கள், கைப்பெண்களுக்கு அங்கே அவங்களுக்காக வழக்காடுங்கள், கைப்பெண்களுக்காக பரிந்து பேசுங்கள், கைப்பெண்களை விட்டுவிடாதீர்கள், தனிமையாக இருக்கிறவர்களை ஆதரிங்கள். அப்ப இதைதான் ஆண்டவருக்கு சொல்லுங்க. இதுதான் உண்மையான உபவாசமாக இருக்கிறது. இதையெல்லாம் நீங்கள் செய்யாம, நன்மையும் செய்யாம, நீதியை நாடாம, ஒடுக்கப்பட்டோரை நீங்கள் உதவி செய்யாம, திக்கற்றோர் நீதி வழங்காம, கைப்பெண்களுக்கு நீங்கள் ஆதரவு கொடுக்காம, இதெல்லாம் செய்யாம நீங்கள் கொண்டு வந்து வைக்கிற படையல்கள், பலிகள், காணிக்கைகளை நான் ஏற்க மாட்டேன். இப்போ வாசிங்க ஏசாயா 1:13 ஆண்டவர் சொல்றார், நோ ஆஃபரிங்ஸ். வாசிங்க. அப்போ ஆண்டவர் கடவுள் பேசுறார், நீங்க என்னதான் நீங்களாம் பண்ணிக்கணும், அக்கிரமம் பண்ணிட்டு ரூபம் காட்டுறீங்க, எனக்கு என்ன ப்ளீஸ் பண்ண நினைக்கிறீங்க, காணிக்க வைக்கிறீங்க, படையல் செய்ய, இதெல்லாம் எனக்கு கருத்தொடுப்பாரு, இதெல்லாம் என்ன அகற்றுங்கள், இதுல நான் பிரியப்பட மாட்டேன். ஓய்வு நாள் சட்டத்தை பிடிச்சு பார்த்துக்க, அந்த ஓய்வு நாளை ஒருவருக்காவது நீங்க நன்மை செய்கிறீர்களா? அப்ப இதெல்லாம் செய்யாமல் நீங்கள் கொண்டு வந்து வைக்கிற காணிக்கைகளை நான் ஏற்க மாட்டேன் ஆண்டவர் சொல்கிறார். அப்போ இயேசுவின் அந்த கேள்விகள், இயேசு அந்த பெண்ணுக்காக வாதிடுகிறதையும் நாம் இங்கே பார்க்கிறோம். இந்த வாதிட்ட உடனே பரிசேயர்களால் ஒன்றும் பேசப்படல. அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? பதிலுக்கு வெட்கப்பட்டார்கள். நிமிர்ந்து பார்க்க முடியல. அந்த அம்மா நிமிர்ந்து பார்க்கறாங்க இயேசுல, இவங்க கூறிக்கிட்டாங்க, வெட்கப்பட்டாங்க. ஏன் வெட்கப்பட்டாங்க அப்படின்னா, அந்த இடத்துல மற்றவர்கள் மகிழ்ந்தார்கள். 17வது வசனத்துல ஜனங்கள் எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க. All the people rejoiced at all the glorious things that were done by him. கடவுள் ஆண்டவர் செய்த அத்தனை மகிமையான செயல்களை கண்டு அங்கே நின்ற சர்ச்சுக்கு வந்து அத்தனை ஜனமும் சந்தோஷப்பட்டாங்க. இந்த சந்தோஷப்பட்டவரை எளிய மக்கள், சாதாரண மக்கள். ஆனால் அதிகாரத்தில் இருப்போர், ஜெபாலய தலைவர், பரிசேயர்களா வெட்கப்பட்டாங்க. எளியவர்கள் மகிழ்ந்தார்கள், அதிகாரத்தில் இருந்தவர்கள் கூடி குறுகி வெட்கப்பட்டார்கள். மகிழ்ந்தவர்கள் ஒரு சந்தோஷத்தையும், வெட்கப்பட்டவங்க யாரு நம்ம பார்க்கலாம். இப்போ வாசிங்க யோவான் 8ஆம் அதிகாரம் 39வது வசனம் 40. அதற்கு அவர்கள், ஆபிரகாமை பெற்றுதான் இருக்கிறார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் ஆபிரகாமின் பிள்ளைகளாய் இருந்தால் ஆபிரகாமின் கிரியைகளை செய்வீர்களே. நான் தான் ஆபிரகாமின் சந்ததி. ஆபிரகாமின்
உங்களுடைய பிதா என்று பெருமை அடித்துக் கொண்டிருந்தாங்க. அப்ப ஆண்டவர் அவங்க பார்த்து சொல்ல, ஏன் அவங்க வெட்கப்பட்டாங்க? இதை சொல்ற, ஆபிரகாமின் பிள்ளைன்றல, ஆபிரகாம் அப்பான்றல, உங்க அப்பா இப்படி செய்தியே, உன் பிதா இப்படி செய்தியே, உன் பிதா ஆபிரகாம் எல்லாருக்கும் நல்லது செஞ்சாரு, நீ ஏன் நல்லது செய்யப்படல? நல்லது செய்யறவள பரவாயில்ல, தீமை செய்தீங்களே. ஆபிரகாம் கடவுளை அங்கே பலி கொடுக்கவில்லையே, ஆனால் நீங்கள் என்னை கொல்லுவதற்கு வழி தெரிவிக்கிறீர்களே. அப்போ ஆபிரகாமை இங்கே ஆண்டவர் துணைக்கு வைத்து இவர்களுடைய கண்களை திறக்கின்றார். ஆபிரகாமோடு கடவுள் செய்த உடன்படிக்கை உறவு என்பது இவ்வுலகத்தில் உள்ள மக்களுடைய வாழ்வில் விடுதலை கொடுக்கின்ற ஒன்றாக இருக்கிறது. ஆதியாகமம் 12:1-3 நமக்கு தெரியும். அப்போ இந்த சாத்தானுடைய கட்டுகளாலே கட்டப்பட்ட அந்த நிலையில் இருந்த மக்களை அந்த உடன்படிக்கையின் வழியாக செயலிழக்க செய்தவர் ஆண்டவர். ஆபிரகாமின் சந்ததி என்பது வெறும் ஜெனரேஷன் இனப்பெருக்கத்துக்கானது அல்ல. ஆபிரகாமுடைய சந்ததி என்று சொல்வது விடுதலை என்பது அனைவருக்கும் உரியது என்பதை நிலைநாட்டவே ஆண்டவர் அந்த ஒரு உறவை வைத்தார். அதனால்தான் மனம் திரும்பி வந்த ஒரு மகனை சகேயுவை ஆண்டவர் என்ன சொல்கிறார்? இவனும் ஆபிரகாமின் குமாரனாயிருக்கிறார். அப்போ இயேசுவை தேடி வருகிறவர்கள், மனம் மாறுகிறவர்கள், அவர்கள்தான் ஆபிரகாமுடைய சந்ததிகள். அவருடைய மகனாக இருக்கிறார், மகளாக இருக்கிறார். நீங்கள் அல்ல, நீங்கள் வெளிவேடக்காரராய் மாயக்காரராய் நீங்கள் இருக்கிறீர்கள். ஏனென்றால் ஓய்வு நாளில் நீங்கள் செய்யக்கூடாததை செய்கிறீர்கள், ஓய்வு நாளில் நீங்கள் தவறு செய்கிறீர்கள். அந்த நாளிலாவது நீங்கள் நன்மை செய்ய கற்றுக்கொள்ளக்கூடாதா? அன்றைக்கு கூட தீமை செய்கிறோமே. இதிலிருந்து விட்டொழுது வெளியே வாருங்கள், நன்மை செய்ய கற்றுக்கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் இங்கே பார்க்கின்றார். அருமையானவர்களே, ஆண்டவர் ஓடின நாளை பேசுகிறார். நாம் பிறருடைய வாழ்விலே விடுதலை கொடுக்கிற பணியிலே நாம் எவ்வாறு இருக்கின்றோம்? வெட்கப்பட்டு கூனி குறுகிற நிலையில் இருக்கிறோமா? அல்லது கூன் விழுந்து நம்மை ஆண்ட நிமிர்ந்து வைத்த பிறகு நாம் நன்மை செய்கிற கூட்டத்தில் இருக்கிறோமா? ஒருவருடைய வாழ்விலே நன்மை பெறும் பொழுது நாம் மகிழ்ச்சி அடைகிற கூட்டத்தில் நாம் இருக்கிறோமா? அல்லது ஏன் இவனுக்கு ஆண்டவர் நன்மை செய்தார் என்று எழுகிற கூட்டத்திலே நாம் இருக்கிறோமா? நம்மை சீர்தூக்கி பார்ப்போம். திருச்சபையாக, தனிநபராக நாம் பிறருடைய வாழ்விலே என்ன செய்யப்படுகிறோம், எப்படிப்பட்ட நற்காரியங்களை செய்கிறோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆண்டவர் நம்மை ஆபிரகாமின் குமாரன் என்ற ஒரு உடன்படிக்கையின் உறவை நம்மோடு ஏற்படுத்தி இருக்கிறார். அப்படி என்றால் இந்த வெட்கப்பட்ட மக்களை போல நாம் இல்லாமல், அல்லது பிறருடைய வாழ்விலே நாம் தீமை செய்யாமல், பிறருடைய வாழ்விலே விடுதலை செய்கிறவர்களாக, விடுவித்து வாழ வைக்கிறவர்களாக நாம் திகழ்வோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. எங்கள் அன்பின் ஆண்டவரே, எங்களோடு நீர் ஏற்படுத்திய உடன்படிக்கை உறவுக்காய் சோதரிக்கிறோம். தீமை செய்யாமல் நன்மையை நாங்கள் பற்றி கொள்கிறாய். என்னாலும் உண்மை நிமிர்ந்து பார்த்து உண்மை துதிக்கிறவர்களாய் திகழ வைத்தார். இயேசுவினுடைய வேண்டிக் கொள்கிறோம் எங்கள்